வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்போனா, அதாவது நம்முடைய சித்தரன்ஸோட அந்த ஒரு இன்ஜுரி அப்டேட்டை பற்றி இப்போ வந்து நம்மளுடைய சித்தரன்ஸே வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் சம்மர் ஸ்லாமோட நைட் 1ஓட மெயின் ஈவெண்ட் என்னவா இருக்கும், அதேமாதிரி நைட் 2ஓட மெயின் ஈவெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோட ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து கிடச்சிருக்கு. இதை பற்றி இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா நம்மளுடைய சித்தரன்ஸை பற்றி தான். அதாவது நம்முடைய சித்தரன்ஸ் வந்து இப்போ வந்து ரீசென்ட்லி வந்து ஒரு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. அதாவது இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து ரீசென்ட்லி 1 டே தான் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம மேக்ஸிமம் 1 டே தான் ஆகுது. அதாவது நம்மளுடைய சித்தரன்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்வியூவில் வந்து நம்மளுடைய சித்தரன்ஸ்கிட்ட வந்து பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதில் வந்து நம்மளுடைய சித்தரன்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது உண்மையான ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய சித்தரன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. அதாவது என்ன வந்து நம்மளுடைய சித்தரன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அதாவது நான் வந்து சாட்டர்டே நைட் மினி இவெண்ட்டில் வந்து நான் வந்து எல்ஐ நைட்டோட நான் வந்து மேட்ச் பண்ணேன். ஆனாலும் அந்த மேட்ச்சில் வந்து எனக்கு தெரியாமே வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதாவது இந்த இன்ஜுரி வந்து இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஆயிருக்கு. அதாவது 2015 வந்து எனக்கு வந்து இந்த இன்ஜுரி ஆயிருக்கு. இந்த இன்ஜுரி ஆகி நான் அதிகமான ஒரு கஷ்டத்தை வந்து நான் அனுபவிச்சேன். அந்த இன்ஜுரி வந்து நான் அதிகமாக வந்து க்யூர் ஆகி வர்றதுக்கு எனக்கு வந்து ரொம்ப நாட்கள் எடுத்துருச்சு. அதாவது ஒரு 6 மந்த் வரைக்கும் எனக்கு எடுத்துருச்சு. அதே இன்ஜுரி வந்து இப்போ வந்து அகைன் வந்து இப்போ எனக்கு வந்துருச்சு. இந்த இன்ஜுரி வந்து எல்லாருமே வந்து ஃபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இது வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இன்ஜுரி எல்லாமே முழுக்க முழுக்க வந்து ஒரு ரியலான ஒரு இன்ஜுரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து நான் WWE இப்போ ஒரு ஆஃபரில் தான் நான் இருக்கேன். ஆனாலும் திரும்பி நான் வந்து WWEக்கு வந்து நான் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வந்து எப்படியும் எனக்கு வந்து மேக்ஸிமம் எப்படியா இருந்தாலும் 6 மந்த்லேருந்து 8 மந்த் வரைக்கும் எனக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய செத்ரோன்ஸே வந்து அந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து இப்போ வந்து அவரே ஓப்பன் டாக்காக சொல்லிட்டார். அதாவது இது வந்து எனக்கு ஆன ஒரு இன்ஜுரி வந்து ஃபேக்கோ அதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்டோ கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ரியலான ஒரு இன்ஜுரி தான் எனக்கு ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து WWE நடக்க போகிற ஆல்சோ எல்லாத்தையுமே வந்து அதாவது WWE இருக்க எல்லா பேப்பரையுமே வந்து நான் வந்து மிஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சித்ரோன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் WWE வந்து எனக்குன்னு போட்டு வச்சு ஆல்மோஸ்ட் எல்லா பிளானுமே வந்து WWE வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு வந்து சில செய்திகள் வந்து என்னோட காதுபடையே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ WWEயோட அப்கமிங் பேப்பரிவான சம்மர் ஸ்லாமாக இருக்கட்டும், அது மாதிரி கிளாஸ் அட் த கேசலாக இருக்கட்டும், சர்வீஸ் சீரிஸாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஆல்மோஸ்ட் WWEயோட ஒரு மிகப்பெரிய ஒரு பேப்பரிவ்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து மிஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் WWE வந்து எனக்குன்னு போட்டு வச்ச எல்லா ஒரு அதாவது பிக்கஸ்ட் பிளான்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு இன்ஜுரி ஆனதுனால அந்த அந்த பிளான் எல்லாத்தையுமே WWE வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சத்துருன்னு சொல்லியிருக்கா. அது இல்லாமல் நீங்கள் எப்போ தான் நீங்கள் வந்து ரெக்கவரி ஆகுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எப்படியும் நான் 6 மந்த்லேருந்து ஒரு 8 மந்த் வரையாவது நான் வந்து என்னோட இன்ஜுரியை வந்து நான் க்யூர் பண்ணுறதுக்கு எனக்கு ஆகும். அதாவது நான் வந்து இன்ஜுரிக்கு வந்து நான் சர்ஜரி பண்ணிக்கிட்டாலும் அந்த சர்ஜரி பண்ணி எப்படியா இருந்தாலும் நான் வந்து 2 மந்த்லேருந்து 3 மந்த் வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுப்பேன். அது கம்பல்சரி நான் எடுத்தால் மட்டும்தான் என்னோட உடல் வந்து அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். அப்போ தான் நான் வந்து திரும்பி வந்து நான் ரெசல்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் அந்த சாட்டர்டே நைட் மினி ஈவென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த ஃபஸ்ட்டு மண்டே நைட்டாக கூட நான் வர்றது மாதிரி தான் இருந்த ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு வந்து அப்போ வந்து எனக்கு இன்ஜுரி ஆனதால அந்த இன்ஜுரியான இடத்துல வந்து ரொம்பவும் எனக்கு வந்து வலி, அது இல்லாமல் வீக்காகவும் எனக்கு ரொம்ப ஆனதுனால அந்த இடத்துல என்னால் வர முடியல. அதை வந்து நான் WWE நான் சொல்லிட்டேன். ஆனாலும் சரிங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி WWE சொன்னதுனால நான் வரல. இதுக்கப்புறமும் நான் வருவேனா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். எப்படி நான் WWEக்கு வரக்கு எப்படியும் 6 மந்த்லேருந்து 8 மந்த் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அநேகமாக நம்முடைய WWE வந்து அதாவது நம்முடைய செத்தோரன்ஸ் வந்து அநேகமாக சம்மர் ஸ்லாம் இந்த வருஷம் மிஸ் பண்ண போகிறார். ஆனாலும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து 2014 வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்முடைய செத்தோரன்ஸ் பண்ணியிருப்பாரு. அது மாதிரி நம்முடைய செத்தோரன்ஸ் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ரெசல்மனியா 42ல் வந்து யார் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறாங்களோ அப்போதைக்கு வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் அந்த நம்முடைய செத்தோரன்ஸ் வந்து சஸ்பென்ஸ்லி ரிட்டர்ன் வந்து அவரோட மணி இந்த பேங்கை வந்து அந்த ரெசல்மனியா 42ல் வந்து கேஷ் இன் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறானா கண்டிப்பாக அந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலுமே சொல்கிறேன் அது ஒரு பெஸ்ட்டான ஒரு மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்முடைய 2014 வந்து நம்முடைய ரெசல்மனியா 31 வந்து நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ரெசல்மனியா 40 அதாவது 31 மேட்ச் நடந்தப்போ அதில் வந்து நம்முடைய செத்தோரன்ஸ் வந்து அவர் கேஷ் இன் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணார். அது அந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து இன்ன வரைக்கும் WWE ஹிஸ்ட்ரியிலே பேசப்படுது. அதே மாதிரி நம்முடைய செத்தோரன்ஸ் வந்து இப்போ இன்ஜுரி பற்றி சொல்லிட்டார். அதாவது நான் 6 மந்த்ல 8 மந்த் வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஒருவேளை ரெசல்மனியா 42ல் வந்து மெயினான ஒரு சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் நடக்குது அப்படிங்கிறப்ப அப்போ வந்து சஸ்பென்ஸ்லி நம்முடைய
நம்மளோட சித்தோன்ஸோட அந்த இன்ஜுரி எல்லாமே க்யூர் ஆனதுக்கப்புறம் சஸ்பென்ஸ்லேயே அவரோட மணி இந்த பேங்கை கொண்டுட்டு வந்து கூட அந்த இடத்துல WrestleMania 42 வந்து கேஷ் பண்ணி கூட ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணலாம். அது இல்லாமல் அந்த இடத்துல சாம்பியனாக கூட நம்முடைய சித்தோன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஒரு பிளானை வந்து நம்மளுடைய WWE செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். பட் அப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். அது இல்லாமல் சித்தோன்ஸோட என்ன இன்ஜுரியோட அப்டேட் ஆனால் அப்படிங்கிறதே நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்பா. ஏதாவது சித்தோன்ஸோட ஃபேன்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா இதுதான் உண்மை, அதையும் நீங்கள் பார்த்து இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் வந்து ரெசல்மனியா மாதிரியே 2 நைட்டு நடக்குது. அதாவது Day 1 Day 2 அப்படிங்கிற மாதிரி நடக்குது. இந்த சம்மர் ஸ்லாமுக்கு வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸே இருக்குது. ஆனாலும் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்ன அப்படின்னு கேட்டால், சம்மர் ஸ்லாமோட Day 1ஓட மெயின் ஈவெண்ட் என்னவா இருக்கும், அது இல்லாமல் Day 2ஓட மெயின் ஈவெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதா இப்போ வந்து ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த கேள்விக்குறி எழுந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான். இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகி இப்போ வந்து நம்முடைய பிரான் பிரேக்கரும் பிரான்சன் ரீடையும் அடித்து அட்டாக் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் இவங்களுக்குள்ளே வந்து மேட்ச் வருமா சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய ஜே உசோ, ரோமன் ரெயின்ஸ், பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீடிக்கான அந்த ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் நடக்குமா அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போ போயிட்டுருக்கு. அதனால தான் இப்போ வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இந்த மேட்சை வந்து சம்மர் ஸ்லாமோட Day 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக வைப்பாங்களா இல்லை Day 2ஓட மெயின் ஈவெண்ட்டாக வைப்பாங்களா அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இந்த மேட்ச் நடக்காமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லலாம். அதாவது குந்தர் விசு நம்முடைய சிஎம் பங்குக்கான அந்த மேட்ச் தான் சம்மர் ஸ்லாமோட Day 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த மேட்ச் வந்ததுனால இதில் வந்து எந்த மேட்சை வைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது இல்லாமல் எந்த மேட்சஸ் எடுத்துக்கிட்டாலுமே சரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து மெயின் ஈவெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்தே தீரணும். அப்போ தான் வந்து ஃபேன்ஸை ஏற்றுக்குவாங்க. இல்லாட்டி நம்முடைய ஃபேன்ஸ் எல்லாருமே மெயின் ஈவெண்ட் ரோமன் ரெயின்ஸ் கொடுக்கல அப்படின்னா கழுவி ஊற்றிடுவாங்க. அதனால் இப்போ ஒரு யாருக்கு வந்து எந்த மேட்ச் வந்து நடக்குது அப்படின்னா அது எந்த மெயின் ஈவெண்ட், Day 1ஓட மெயின் ஈவெண்ட்னா Day 2ஓட மெயின் ஈவெண்ட்டா என்ன அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போ போயிட்டுருக்கு. அதாவது இதுக்கான ஒரு தீர்வு என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அதாவது இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேனே தவிர இது நடக்கும், பட் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சம்மர் ஸ்லாமோட Day 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் ஜே உசோ, ரோமன் ரெயின்ஸ் விசஸ் பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீடுக்கான அந்த ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமோட மெயின் ஈவெண்ட்டாக, அதாவது Day 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுக்கு முன்னாடி வேணால் நம்முடைய குந்தருக்கும் நம்முடைய சிஎம் பங்குக்குமான அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கலாம். அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் மேட்ச் நடக்கல, அதில் வந்து நம்முடைய WWE வந்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமோட Day 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த மேட்ச்சில் வந்து எந்த ஒரு ட்விஸ்ட்டுமே இல்லை அப்படின்னா இந்த டாக் டீம் மேட்ச்சுக்கு முன்னாடியே வந்து இந்த மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது சம்மர் ஸ்லாமோட Day 1ஓட மெயின் ஈவெண்ட்டுக்கான பொறுத்து என்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, அதே மாதிரி சம்மர் ஸ்லாமோட Day 2ஓட மெயின் ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தான். அதாவது நம்முடைய ஜே உசோ, அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸ் விசஸ் நம்முடைய ஜான் சீனாவுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் சம்மர் ஸ்லாமோட Day 2ஓட மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது. இந்த அதாவது சம்மர் ஸ்லாமில் வந்து Day 1ஓட மெயின் ஈவெண்ட் என்னென்னா, அதேமாதிரி Day 2ஓட மெயின் ஈவெண்ட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இது ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரோமன் ரெயின்ஸை பற்றினா ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் அப்டேட் வந்து இப்போ வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. அது இல்லாமல் ஒரு சோகமான ஒரு செய்தி இருக்குது. அதை நான் வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம சந்தோஷமான விஷயத்தை மட்டும் நம்ம வந்து பேசலாம். அதாவது இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ நடந்து முடிஞ்சா மண்டே நைட் ராக் வந்தார். எல்லா விஷயத்தையுமே தெரிவிக்க விட்டுட்டார். ரோமன் ரெயின்ஸ் தான் WWE தான். ரோமன் ரெயின்ஸ் இல்லைனா WWE இல்லை அப்படிங்கிறத வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நிரூபிச்சிட்டாரு. அது இல்லாமல் நிண்டில் மூவர் அப்படிங்கிற அந்த ஒரு மீனிங்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்முடைய WWE வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் நிரூபிச்சிட்டாரு. அது இல்லாமல் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அது ரோமன் ரெயின்ஸ்லாம் பெரிய ஆளா, ரோமன் ரெயின்ஸ் பெரிய இதா, அவர் இல்லைனா WWE நடக்காதா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வாயில மத்தியில் மண்ணை வச்சு அடைக்கிற விதமாக நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எவ்வளோ விஷயத்த பண்ணிட்டாரு. இப்போ வந்து WWEயோட ஹிஸ்ட்ரியிலேயே நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது யார் அப்படின்ட்டா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸ் வீடியோ அவர் வந்து ரிட்டர்ன் வந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே WWE ஆல் பிளாட்ஃபார்ம்லேயே எல்லாமே போட்டதுக்கு நம்மளுடைய WWEக்கு கிடைச்ச வியூஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து 36,000 மில்லியன் வியூஸ் வந்து கிடச்சிருக்கானா. அது இல்லாமல் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்குன்னே உருவாக்கின அந்த கஸ்டமரி ட்ரைபிள் சீஃப் சாம்பியன்ஷிப் பெல்ட் இருக்குல்ல, அதுவும் வந்து அதிகப்படியாக வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. அது வந்து ஒரு லிமிட்டடான அந்த ஒரு சாம்பியன்ஷிப் பெல்ட் தான். அதாவது இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய WWE வந்து அந்த ஒரு சாம்பியன்ஷிப் பெல்ட்டை வந்து இதுபடுத்துனாங்க. அதை எப்படி சொல்கிறேன்னா இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட WWE வந்து அறிமுகப்படுத்துனாங்க. அது வந்து அதை அறிமுகப்படுத்தி சில வினாடிகளே வந்து அந்த சாம்பியன்ஷிப் பெல்ட் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆயிடுச்சு. அது இல்லாமல் மெர்கண்டைஸ் சேல்ஸில் வந்து இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் தான் நம்பர் 1 டாப் பொசிஷனில் இருக்காரு. இது எல்லாத்துக்குமே ரோமன் ரெயின்ஸ் தான் காரணம். இப்போ மெயினான ஒரு அப்டேட்டுக்கு வந்து வரும். அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் டாக் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் நடக்க போகிற 2 மண்டே நைட் டாக்குமே
உங்களுடைய ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து வரப்போறாரு அப்படிங்கிறத வந்து WWE வந்து அஃபிஷியலி சொல்லிட்டாங்க. அதாவது இப்போ இந்த வாரம் இருக்குன்னா அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராவுக்கும் உங்களுடைய ரோமன் ரெயின்ஸ் வரப்போறாரு. அதுக்கப்புறம் நடக்க போகிற மண்டே நைட் ராவுக்குமே உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வரப்போறாரு. அதாவது 2 வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராவுக்குமே உங்களுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அஃபிஷியலி வராரு. இதை வந்து WWE வந்து அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. இதுக்கான காரணம் என்ன பண்ணிட்டா, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து மேட்ச் விளையாட போகிறாரு அப்படிங்கிறது வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது சம்மர் ஸ்லாமில் விளையாட போகிற அந்த ஒரு மேட்சுக்கான ஒரு ஹைப்னஸ் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நம்முடைய WWE வந்து இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து களத்துக்கு இறக்கிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாம் வரைக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து எல்லா மண்டே நைட் ராவுக்கும் வரப்போறார். இது வந்து ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இனிப்பான செய்தியான்னு கேட்டால் கண்டிப்பாக இனிப்பான செய்தி தான். இது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இது சந்தோஷமான செய்தியா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து கண்டிப்பாக 100% வந்து சம்மர் ஸ்லாமுக்கு வரைக்கும் உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வந்து மண்டே நைட் ராவுக்கு வரப்போறாரு. இல்லாமல் சம்மர் ஸ்லாம்லேயே மேட்ச் விளையாட போகிறாரு. அந்த மேட்ச் என்ன மேட்ச் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஜேயுசோ ரோமன் ரெயின்ஸ் vs பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீடுக்கான இந்த ஒரு டாக் டீம் மேட்ச் தான். உங்களோட தலைவனான ரோமன் ரெயின்ஸ் வந்து அங்கே சம்மர் ஸ்லாமில் விளையாட போகிறாரு. அந்த சம்மர் ஸ்லாமோட டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக கூட இந்த டாக் டீம் மேட்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் வந்து அதாவது 2 வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராவுக்கு வந்து உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வரப்போறாரு. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸுக்கெல்லாம் இது சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வந்து சோகமான ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து நான் சொல்கிறேன்பா. அதாவது கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கிங்க. அதாவது இப்போ வந்து என்ன ப்ரோ இப்போ தான் நீ சொன்ன, அதாவது சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி நடக்க போகிற எல்லா ஷோக்குமே வந்து மண்டே நைட் ராவுக்குமே ரோமன் ரெயின்ஸ் வருவார்னு சொன்னியே, இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போடுறீ அப்படின்னு சொல்லாதீங்க. இதுதான் உண்மை. சம்மர் ஸ்லாமில் வந்து டாக் டீம் மேட்ச் விளையாடல, அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து வந்திருக்கு. அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாம் மேட்ச் விளையாண்டதுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய ரோமன் ரெயின்ஸ், அதாவது ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து அதாவது ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிற அந்த ஒரு மூவியில் வந்து ரோமன் ரெயின்ஸ் கமிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சம்மர் ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிற அந்த ஒரு மூவிக்கு வந்து ஷூட்டிங்க்கு போயிடுவார். அதனால் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE வரமாட்டார் அப்படிங்கிறது வந்து 100% உறுதி. இது வந்து ரோமன் ரெயின்ஸோட ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சேடான ஒரு நியூஸ் தான். இப்போ தான் சொன்னேன் ப்ரோ, ரோமன் ரெயின்ஸ் சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி நடக்க போகிற எல்லாத்துக்கும் வரும்னு சொன்னேன். இப்போ சம்மர் ஸ்லாம் முடிஞ்சு ரோமன் ரெயின்ஸ் WWEக்கே வரமாட்டார்னு சொல்லி ப்ரோ அப்படின்னா இதுதான் உண்மை. ரோமன் ரெயின்ஸ் மட்டும் சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் வந்து WWEக்கு வராமல் இருக்க மாட்டார். நம்முடைய கோடி ரோட்ஸும் கூட நம்ம சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் வந்து WWEக்கு வரமாட்டார். ரோமன் ரெயின்ஸும் நம்முடைய கோடி ரோட்ஸும் 2 பேருமே தான் ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிற அந்த ஒரு மூவியில் வந்து கமிட் ஆகியிருக்காங்க. அதனால் 2 பேருமே சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் வந்து WWEக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறது முழுக்க உண்மை. இது ஃபேக்கான ஒரு நியூஸ் கிடையாது. இது 100% உண்மை. அதாவது நம்முடைய செத்ரோன்ஸும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் நம்முடைய கோடி ரோட்ஸும் ஆஸ்திரேலியாவை தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் வந்து நம்முடைய ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிற அந்த ஒரு மூவி வந்து எடுக்க போகிறாங்க. அதனால் 2 பேர் WWEவோட பெரிய தலையான 2 பேருமே, அதாவது ஒன்று ரோமன் ரெயின்ஸு, இன்னொன்று நம்முடைய கோடி ரோட்ஸ், இவங்க 2 பேருமே WWEக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறது 100% உண்மை. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ரோமன் ரெயின்ஸோட குட் நியூஸ் என்ன அப்படிங்கிறது சொல்லிட்டேன். அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸோட பேட் நியூஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். உண்மையை வந்து நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க நண்பா. அதாவது வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாருமே லைக் போடவே மாட்டேங்கிறீங்க. ஒரு லைக் தானே, கண்டிப்பாக போடுங்க. ஒன்றும் ஆயிர போகிறது கிடையாது.